வணக்கம் சொல்கிறாங்க நம்ம கிங்கண்ணா. வணக்கம் மீனா. டூட்டி முடிஞ்சா மீனா? நைட்டு சாப்பிட்டாச்சா கிங்கண்ணா? ஓல்டு கிங்கு வணக்கம் சொல்கிறாங்க மீனா சிஸ்டர். இந்த மீனா தங்கச்சியெல்லாம் கிங்கண்ணா அழுவதான் செய்வாங்க. காலையில் அவங்க எழும்பி வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் டூட்டி பார்த்துக்கிட்டு வந்து நைட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அம்மோ இப்போத்தான் வந்தேன் சிஸ்டர் வேலைக்கிலேருந்து. அப்படியா? இப்போ தான் வந்தீங்களா? பார்த்தீங்களா, இனி வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்புறம் நைட்டுக்குள்ளே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும், சாப்பிடணும். வீட்டில் இருக்கக்கூடிய பண்டை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு தான் போய் படுக்க முடியும். டீ கொடுக்குறியாங்கோ? ஓகே ஓகே, நன்றி மீனா. போய் வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், அப்புறம்தான் சாப்பிடணும். கிங்க நான் சீரியஸாக தான் கேட்குறேண்ணா. உண்மையில் இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களாண்ணா? கோல்டு கிங்குன்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறேங்க. ஐயோ பாவம், என்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன். கிங்கண்ணா இப்போ தானா ஒரு வருஷமாக நான் வீட்டில் இருக்கேன். நானும் ஒரு 9 வருஷம் வேலைக்கு போகிறேன்னா. அம்மோ எனக்கு ஹார்ட்டா மீனா? ஓகே ஓகே, இதே தானா. காலையில் 5:30க்கு எழும்பி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் நைட்டு டிஃபன் சாப்பிடணும், சமைக்கணும், எல்லாம் முடித்து எடுத்து போய் பெட்டில் போய் படுத்தா அண்ணா முதுகு வளையவே செய்யாதண்ணா. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அழுகுறாங்க. யாரு? ஹாயக்கா, இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்னுடைய தோழருக்கு உடம்பு சரியில்லை. ஓ ஜெயலட்சுமி, அப்படியா? முத்துக்குமாருக்கு உடம்பு சரியில்லையா? என்ன செய்வு முத்துக்குமாருக்கு? மீனா அப்படின்னு சொல்லி கிங்கண்ணா ஹார்ட்டு கொடுக்குறாரு. ஆடா எங்கள் வீட்டு வேலைக்கு தானா சொன்னேன், அதில் என்ன சங்கடமா? ஓ அப்படியாண்ணா, உண்மைதானா? அப்போ உங்கள் வீட்டம்மா என்ன பண்ணுறாங்க கிங்கண்ணா? அதை சொல்லுங்க. வீட்டம்மா ஏதாச்சும் வேலை பார்க்குறாங்களா? என்ன செய்வு ஜெயலட்சுமி முத்துக்குமாருக்கு? கொஞ்சம் சவுண்டு குறைச்சி வைமா. இப்போ வேலையை விட்ட பிறகு தான், அதுவும் வேலை எந்த ஸ்டேஜில் விட்டேன்னு தெரியுமாண்ணா? கழுத்தில் பெல்ட்டு மாட்டி செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால அந்த வேலையை விட்டேன். இப்போ 1 வருஷம் ஆச்சு வீட்டில் இருக்கேன். அதுவும் சும்மா இருக்கலை, நேரம் போகலைன்னு ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு காரணம் இந்த லைவை எல்லாமே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல் எதுக்கு ஒருத்தங்க ஓட்டுவாங்க? அம்மும் கோல்டுக்கு தம்பியும் உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது, உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, முடியலை. அழுவாதங்க மீனா. வேலைக்கு போய்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் எப்படி வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மீனா. ஏன்னா நானும் வேலைக்கு போயிருக்கேன்ல. இப்போது ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்ததுனால இப்போ ஒரேடியாக ரெஸ்ட் எடுக்க மாதிரி ஆகிட்டு. அம்மோ அவங்க தான் இந்த வேலையெல்லாம் சரியாக செய்யணும்னு ஒரு ஷேர் போட்டு உட்காந்து பார்ப்பாங்க. கிங்கண்ணா என்ன கிங்கண்ணா சொல்கிறீங்க? அம்மோ அவங்க நான் இந்த வேலையெல்லாம் சரியாக செய்யனான்னு ஒரு ஷேர் போட்டு உட்காந்து பார்ப்பாங்களா? என்னப்பா இது கொடுமையாக போச்சு. எங்கள் கிங்கண்ணா பாவம் தான் போங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்கிறாங்க. காலையிலேருந்து படுத்த படுக்கையாக இருக்காராம். ஓ அப்படியா? என்ன அப்போ உனக்கு யார் சொன்னா? கோல்டு கிங்கண்ணா வந்து மீனா அப்படி சொல்லி அழுகுறாரு.